வணக்கம். நான் உங்கள் ராமன். இங்கே எல்லாருமே வாழ்கிற எல்லாருமே நினைக்கிற ஒரே விஷயம், தன்னோட வறுமையை ஒழிச்சாகணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் நினச்சாலும் முட்டி மோதினாலும் வறுமையை ஒழிக்கவே முடியாது. ஏன்னா வறுமை என்பது இறைவனால் ஏற்படுவது கிடையாது. இது சக மனிதனின் பேராசையால் அனுதினமும் அனுதினமும் பல ஏழை குடும்பங்கள், பல ஏழைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உருவாக்கப்படுகிறார்கள். அதாவது எனக்கு இன்றைக்கி ஒரு குடும்பத்தை ரன் பண்ண 600 தேவை அப்படின்னா, ஒருத்தனுக்கு 6000 தேவைப்படுது, ஒருத்தனுக்கு 6 லட்சம் தேவைப்படுது, ஒருத்தனுக்கு 60,000 தேவைப்படுது, ஒருத்தனுக்கு 6 கோடி. இந்த மாதிரி தன்னோட தேவைக்கேற்ப, தன்னோட ஆடம்பர வாழ்க்கைக்கேற்ப பல லட்சங்கள் இங்கே செலவிடப்படுறாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் யாருது அப்படின்னா, உழைப்பாளிகளோட பணம். முதலாளிங்க, பெரிய பெரிய கார்ப்பரேட்டோட முதலாளிங்க பல லட்சம் ஏழை குடும்பங்களை வந்து வேலைக்கு அமர்த்தி அவங்களோட லாபத்தை வந்து தன்னோட தன்னோட ப்ராஃபிட்டாக வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்களோட உழைப்பின் லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா தன்னோட முதலீட்டின் லாபமாக எடுத்துக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வறுமை எப்படி ஒழியும்? ஒரு ப்ராசஸ் வேணால் மாற்றி நடக்கும். என்னென்னா, இன்றைக்கி நான் ஏழையாக இருக்கிறேன், நாளைக்கு நாளைக்கு பணக்காரனாக இருக்கலாம். இன்றைக்கி பணக்காராக இருக்க அவன் நாளைக்கு பிச்சைக்காரனாக மாறலாம். இந்த ப்ராசஸில் வேணால் சேஞ்சஸ் நடக்கும். ஆனால் வறுமை அப்படிங்கிறது ஒழிக்கவே முடியாது. ஏன்னா அது சக மனுஷனால் தானே உருவாக்கப்படுது. இன்றைக்கி நீ உருவாக்குற, நாளைக்கு அவன் உருவாக்குவான், நாளான்னைக்கு நான் உருவாக்குவேன். இது நடந்துக்கிட்டே தானே இருக்குது. ரொட்டீனாக அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எப்படி நிற்கும்? அதை விட்டுட்டு இந்த கவிஞர்கள், மதவெறி பிடிச்ச வன்மம் பிடிச்ச கவிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோயில் கருவறையில் வந்து சாமிக்கு பட்டாபிஷேகம் நடக்குது, கோயில் வாசலில் வந்து பிச்சைக்காரங்க வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க, கடவுள் வேடிக்கை பார்க்குன்னு சொல்கிறாங்க. கடவுளை பணத்தை கண்டுபிடிச்சாரு? கடவுளாக நீங்கள் வந்து இந்த ஹியூமன் மெஷினரிலாம் கடவுளை கண்டுபிடிச்சாரு? நீங்கள் ஆடம்பர தேவைக்காக தேவையில்லாத கண்டுபிடிச்சி இயற்கையை மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை மறைக்க நீங்கள் வந்து கடவுள் மேலே பழி போடுறது எந்த வகையில் நியாயம்? நான் மீண்டும் சொல்கிறேன், வறுமை என்பது ஒழிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அது இறைவனால் ஏற்படுவது கிடையாது. சக மனிதனின் பேராசையால் அனுதினமும் பல ஏழைகள் உருவாக்கப்படுகிறார்கள். ஒரு தம்பி என்னை கேட்டார், அண்ணா நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ போடுறீங்க, நீங்கள் எந்த புக்கை படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். தம்பி, நான் புக்கெல்லாம் படிக்கிறது கிடையாது. இந்த மனுஷ பயலுங்க எனக்கு கொடுக்குற அனுபவத்தை வச்சு தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்குமே என்னோடய நாலேஜுக்காகவோ வீடியோக்காகவோ நான் ஒரு புத்தகத்தின் பக்கத்தை கூட புரட்டுறது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா என்னோடய அனுபவத்தை வச்சு தான் இது வரைக்குமே எழுதிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் நிறைய எழுதிக்கிட்டு இருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். 2008 எழுதிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்தால் நீங்களும் எழுதுங்க, வீடியோ போட முயற்சி பண்ணுங்கள். என்னோடய வாழ்த்துக்கள் உங்களுக்கு.